சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தற்பொழுது 4ஆம் இடத்திற்கு பெயர்வு பெற்று வருகிறார். 4லே அமருகின்ற குரு எப்பவுமே குருவினுடைய அமர்வை காட்டிலும் அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது சொல்ற அளவுக்கு பெரிய சிறப்பான இடம் கிடையாது. ஆனால் 4ல் அமருகின்ற குரு அங்கிருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அங்கிருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அங்கிருந்து 9ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்த இடமும் சொல்ற அளவுக்கு சிறப்பில்லை, பெரிதாக பார்க்கின்ற இடங்களும் சொல்ற அளவுக்கு சிறப்பில்லை. அப்போது ஏற்கனவே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி ஓடிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக அன்பு நண்பர்களே, கோட்சார் ரீதியாக மீனராசிக்காரங்களுக்கு சொல்ற அளவுக்கு சிறப்பாக இல்லை. இருந்தாலும் இந்த குரு பெயர்வு எங்கே அமர்ந்தாலுமே சில விஷயங்களில் நன்மையை தருவார். அந்த விதத்தில் என்ன நன்மைங்கிறத முதல்ல பார்த்துருவோம், அப்புறம் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த காலகட்டம் சொல்கிற அளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனால் வேலை கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடுங்க. சூப்பரான வேலைன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஆக வருமானத்துக்குன்னு ஏதேனும் ஒரு வேலை கிடைக்கும். நான் படித்தது இது, இந்த வேலைக்கு தான் போவேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது, இந்த வேலைக்கு தான் போவேன்னா வேலை கிடைக்காது. அதை நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும், சரிங்களா? அந்த விதத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வேலை வாய்ப்பை எடுத்துக்கங்க. 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் மிக கடுமையான ப்ரெஷராக இருந்தாலும் கூட அதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறதுக்கான ஒரு மனப்பக்குவம் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கிடலாம், சரிங்களா? அதே போல் சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இக்காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதை அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகளுக்கு ஆகச்சிறந்த அமைகிறது. உங்கள் சுய ஜாதகப்படியும் 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். அதில் மாற்றம் இல்லை, சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். ஒரு வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாகன சேர்க்கை பெறுவது, அந்த மாதிரியான சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஏதாவது வீடு கட்டுறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான சுப செலவுகள் இப்போ போகும். அதே போல் இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டும் ஆடை ஆபரண சேர்க்கை அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் விலை மதிப்பு மிக்க பொருட்கள், ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, சோஃபா, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்களை சேர்க்கணும், இல்லை ஆபரணங்கள் வாங்கணும்னா அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். ஆக பொருட்சேர்க்கையும் சொத்து சேர்க்கையும் செய்யக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு அமைகின்றது. ஜாதகப்படி 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக இந்த பொருட்சேர்க்கைகள் அமையும், மாற்றம் இல்லாதல, சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு மிகுந்து காணப்படுகின்றது என்றால், இந்த காலகட்டம் ஒரு சில விஷயங்கள்ல ஓரளவுக்கு நன்மை. ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆர் அல்லது இந்த பெர்மனன்ட் ரெசிடென்சின்னு சொல்லக்கூடிய பிஆர், கிரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக கிடைக்கும், சரிங்களா? அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதிரியான ஒரு சில இடங்கள் மட்டுமே நான் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும், சரிங்களா? இந்த 2-3 இடங்களை தாண்டி வேற எதுவும் சிறப்பு கிடையாது. அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம், ஜென்ம சனியே நடந்தாலும் 4ல் குருவே இருந்தாலும் கூட திருமணம் குழந்தை பாக்கியம்னு வரும்போது கோச்சாரம் அதனை தடை செய்யாது. ப்ரெஷர் பண்ணலாம், முன்னபிடம் தாமதப்படுத்தலாம், ஆனால் தடை பண்ண முடியாது, சரிங்களா? ஆக உங்கள் சுய ஜாதகப்படி தசாபுக்திகள் வருமானால், என்ன தசாபுக்தி? 7ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி வருமானால் திருமணமும், 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி வருமானால் குழந்தை பாக்கியமும் உறுதியாக கிடைக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது, சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இப்போ எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்த்துருவோம். அது ஒரு லிஸ்டே இருக்குது. அதுக்கு முன்பு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்துக்கணும். மீனராசி நேயர்களுக்கு டு பி ஃப்ராங்க், வெளிப்படையாக சொல்லணும்னா பெரிய அளவுக்கு கோச்சாரம் சாதகம் பெற்று இல்லைங்கிறது தான் உண்மை, சரிங்களா? அன்பு நண்பர்களே, தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அளவுக்கு மீறி அகலக்கால் வைப்பது, பொருளாதார ரீதியாக முதலீடுகள் போடுறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக அளவுக்கு மீறி நீங்கள் முதலீடுகளை போடுகின்ற பொழுது அது பின்னடைவையோ பொருளாதார ரீதியான விரயங்களையோ நஷ்டங்களையோ ஏற்படுத்தும். அதில் பார்த்து இருந்துக்கிடணும்,
சரிங்களா? ஒருவேளை 8ஆம் இடமோ 6ஆம் இடமோ 12ஆம் இடமோ அந்த 3ல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் பின்னடைவு உறுதியா இருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் வேற எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விரய செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சின்னதா ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு நம்ம பார்த்து கடன் வாங்குவோம். அது ஒரு 10,000 ரூபாய் கொண்டாட வேண்டிய ஃபங்க்ஷன் 15,000 ரூபாய் செலவாகும். நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணாலும் அதை விட கூடுதல் செலவு ஏற்படும். ஆக செலவுகளை இறுக்கி பிடிக்கணும், சிக்கனமா செலவு பண்ணணும், விரலுக்கேற்ற வீக்கத்தோட பழகிக்கிடணும். அதை மனசுல வச்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த 6, 8, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கும்போது எக்கச்சக்கமா வாரி வள்ளல் மாதிரி வழங்கிடுவோம். அதுல வீடா போய் மாட்டிக்கிடுவோம். அதனால அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேறெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கிடுங்க. வேற முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகள் உள்ள போடக்கூடாது. அதே போல் தொழிலில் யாரை நம்பியும் தொழில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பகிர்றதெல்லாம் வேண்டாம். ஏன்னா தொழில் சார்ந்து கொஞ்சம் பின்னடைவோ நட்டங்களோ வரும், அதில் பார்த்து இருந்துக்கிடணும். முதலீடுகளை ஆல்ரெடி சொன்ன மாதிரி அளவாக போட்டுக்கிடுங்க. அதே போல் ஆரோக்கியம், ஹெல்த் ரிலேட்டடாக அடிக்கடி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துங்க. இந்த 6ஆம் இடத்துக்குள்ளே கேது வர்றதும் அதை ஓரளவு கட்டுப்படுத்தலாம். ஆனாலும் மருத்துவ செலவுகளை கம்ப்ளீட்டாக தடுக்க முடியாது. ஆக அன்பு நண்பர்களே, மருத்துவ விரயங்கள் ஏற்படும். ஹெல்த்தில் கூடுதலாக கவனமாக இருக்கணும். 6, 8 சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக அந்த மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அப்போ உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்திக்கிடணும் அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிட வேண்டியது மிக அவசியமானது. சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, முக்கியமான 3 விஷயங்க. கணவன் மனைவிக்கிடையில் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது உறவு சிக்கல்கள் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ உறவுகளுக்கு இடையில நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிறத பார்க்காம, அந்த பேதம் பாராட்டாம, அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நகர்ந்துக்கிறது நல்லது. ஆக விட்டு கொடுத்து செல்லுதல் மிக 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 அவசியமான ஒன்றுங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும். ஜாதக அமைப்பின்படியும் ஒருவேளை உங்க ஜாதகத்துல 7ஆம் வீட்லயோ 8ஆம் வீட்லயோ ஒரு பாவகிரகம் அமர்ந்து அதோட தசாபுக்தி நடந்தாலும் சரி, 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் சரி, உறுதியாக பிரச்சனைகள் நீடிக்கும். ஜென்ம சனி வேற நடந்துகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. எந்த சொத்து வாங்கினாலும் எந்த பொருள் வாங்கினாலும் 1க்கு 2 முறை பார்த்து வாங்குறது நல்லது. அந்த பொருள்களை நம்ம கூடுதல் விலை கொடுத்து வாங்குற மாதிரியோ அல்லது பொருள்களில் ஏதேனும் பிரச்சனையோடு இருக்கிற மாதிரியான பொருள்களை சொத்து வாங்கிடுவோம். அப்புறம் சொல்லுவோம் 2 அடி உள்ள வருதுன்னு பக்கத்து நல்லதுக்காரங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வரைக்கும் அமைதியாக இருந்திருப்பாங்க. ஆக அன்பு நண்பர்களே, அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் தில்லுமுள்ளுகள் நடக்கும். அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. ஆக நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேனே, வேலை, தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்பம் எல்லாவற்றிலுமே தொந்தரவுகளை தரும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துருங்க. பெரிதாக சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கிடையாது. இப்போ பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, முன்னேற்றம் பெரிதாக இல்லாத போது தொழில், பொருளாதாரம் இந்த 2த்துலேயும் முதலீடுகளில் அகலக்கால் வைக்கிறது தப்பு. அதை செய்யாமல் இருக்கிறது பரிகாரம். உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடோடு இருக்குங்க. அதை தாண்டி நோய் வருதும், அது கர்மம், அதை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் நம்ம உணவு கட்டுப்பாடோடு இருந்துக்கிட்டோம், சின்ன சின்னதான உடல்நிலை பயிற்சிகளோடு இருந்துக்கிட்டோம்னா அது பரிகாரம். அது வீரியத்தை உறுதியாக குறைக்கும். உறவுகளுக்கு இடையில பிரச்சனை வரும்னு சொல்லிட்டேன். அப்போ கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் வரும்போது எதிர்வினை புரியாமல் ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் அமைதியாக இருந்துக்கிறது பரிகாரம். சரிங்களா? இதுதாங்க பரிகாரம். இதுக்கு பேர் தான் பரிகாரம் உண்மையிலேயே. சரிங்களா? அப்படி இருந்துக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே, பிரச்சனைகள் எல்லை மீறாமல் பெரிதாகாமல் நம்மை ஓரளவு நாம் தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நெகட்டிவான அமைப்புகள் இருந்தாலும் 2ஆம் இடமோ 9ஆம் இடமோ 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குமானால் உங்களுக்கு பெருசா தொந்தரவுகள் தெரியாது. கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துடும் தசாபுக்தி வலுத்ததுனால. ஒருவேளை 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குமானால் ட்ரௌசரை கழட்டிடும். பிரச்சனைகள் வீரியமாயிரும். ஆக நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிறது அமைதியாக, இது வளர்ச்சிக்கான நேரம் இல்லை. அதனால இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. எதுலையும் பெருசாக பண்ணுன்னு சொல்லிட்டு பெருசாக மாட்டிக்கிடாமல் இருங்க. பார்த்து கவனம் தேவை. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.
மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.